ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை. ஈரானுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக சுற்றி உள்ள இத்தனை நாடுகள் கூட ஈரான் பிரச்சனையில் ஈடுபடுது? தொடர்ந்து மத்திய கிழக்கில் எந்த யுத்தம் நடந்தாலும் அதில் ஈரானோட பெயர் அடிபடுதே, அதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஈரான் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து டாலருக்கு நிகரான ரியாலோட மதிப்பு $1 இஸ் ஈக்குவல் டு 14 லட்சம் ரியால் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நிலைமை அந்த நாடு சந்திச்சிருக்குது. ஒரு காலத்தில் பாரிஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த நாடு, பிரான்ஸ் மாதிரியான நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற நிலைமையில் இருந்த அந்த நாடு, இன்றைக்கி உலகத்தோட 3வது பெரிய ஆயில் ரிசர்வை வச்சிருக்கிற அந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு என்ன காரணம்? விரிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரானோட அரசியல் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மட்டும்தான் இன்றைக்கி ஈரான் இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி.